என்னங்க விநாயகர் சதுர்த்திக்கு வீட்ல எல்லாரும் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டீங்களா? அது என்னமோ தெரியல, நம்ம ஊர் சைடு வர்ற ஃபெஸ்டிவல் எல்லாமே நம்ம சாமி கும்பிட்றோமோ இல்லையோ, ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு சிக்னேச்சரா ஒரு ரெசிபி இருக்கு. விநாயகர் சதுர்த்தினா கொழுக்கட்டை, தீபாவளினா பார்த்தீங்கன்னா பலகாரம், முறுக்கு, இட்லி, தோசை அந்த மாதிரி. பொங்கல் வந்துச்சுன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கிடைக்குது. சின்ன பிள்ளைலலாம் எப்படா வந்துட்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்னு ஆசையா உட்காந்துருப்போம். ஏன்னா அப்பதானே நமக்கு வடை, போண்டா, இட்லி, தோசைலாம் கிடைக்கும். இப்போ தான் ரெகுலர் ஆயிடுச்சு இட்லி, தோசை. ஆனால் அப்போல்லாம் தீபாவளி அப்போ தான் இட்லி தோசை செய்வாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணி, என்ன வினிதா கொழுக்கட்டை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம சும்மாவே கொழுக்கட்டை பண்ணுவோம், விநாயகர் சதுர்த்தினா பண்ணாமல் இருப்போமா அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ பண்ணும்போது எனக்கும் சேர்த்து பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் அவங்களும் கேட்டிருந்தனால எல்லாருக்கும் சேர்த்து நிறையா வந்து பண்ணிட்டேன். நிறைய குவான்டிட்டி வந்துருந்துச்சு. கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் பண்ணேன், நல்லபடியாக பண்ணி முடிச்சு கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்குனா ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கும்போது நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால ஸோ விநாயகரோட ஆசையோடு ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கருப்பட்டி பாக எடுத்து அதில் தேங்காய், அப்புறமா இந்த டைம் பண்ணும்போது பாசிப்பருப்பு நெய்யில் போட்டு வறுத்துட்டு தான் ஆட் பண்ணேன். கொஞ்சம் தேங்காய் நறுக்கியும் சேர்ப்பேன், கொஞ்சம் துருவியும் சேர்ப்பேன். ஸோ சிம்பிளாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து முடிச்சாச்சு. நானே ஒரு விநாயகர் பண்ணேங்க. ஆனால் ஃபைனலாக வீடியோவில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க.